வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டப்பாரியா டூல்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் இந்த கம்பெனியை பத்தி என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5.62 கோடி தான் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல். கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹3.70 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா ₹3.70 ஹை போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா ₹2.10 வரையும் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தீங்கன்னா 45 லட்சம் தான் இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 69.7% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 6.79% இந்த கம்பெனிக்கு சேல்ஸ் growth இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 274 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 88.7 கோடி நெட் ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 804 கோடி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கம்பெனி ஷேரை வந்து இவங்க பிளட்ஜ் பண்ண கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனிக்கு. ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 19.2% இந்த கம்பெனி ப்ராஃபிட் growth பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்த வரையுமே இந்த கம்பெனி வந்து ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிறந்த கம்பெனியா இருக்கு. இந்த கம்பெனில ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஷேரை வந்து பை பண்ண முடியாது. பை பண்ண முடியாதுன்னா எப்பவுமே பை பண்ண முடியாதுன்னு கிடையாது. சில நேரத்துல மட்டும் தான் இந்த கம்பெனி ஓப்பன் ஆகும். எதனாலனா இந்த கம்பெனியை வந்து யாருமே விற்க மாட்டாங்க. அதுக்கு என்ன மேஜர் காரணங்கிறத நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து யாருமே விற்க மாட்டாங்க. அதற்கான காரணத்தை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். எதனால விற்க மாட்டாங்க அப்படிங்கிறத. இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் சார்ட் நம்ம பார்க்கலாம். 2008 இருந்து 2024 வரை. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2008 இருந்தே ஒரு அப்பர் சர்க்கியூட்லேயே தான் அந்த கம்பெனி போய்கிட்டு இருக்கு. டவுன் சர்க்கியூட்டுங்கிறதே கிடையாதுங்கிற அளவுக்கு தான் அந்த கம்பெனி போயிட்டு இருந்துச்சு. இந்த 2021 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரிவு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. ஒரு மிகப்பெரிய சரிவு வந்த மாதிரி தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா இது கம்பெனினால சரிவு கிடையாது. இந்த கம்பெனி எதனால இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குன்னா, இவங்க வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்பில்ட் பண்ணியிருக்காங்க, போனஸ் கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனி இவ்வளவு சின்ன கம்பெனியா இருந்தாலும் மிகப்பெரிய லெவல்ல இன்வெஸ்டருக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் இந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைமையில இன்னைக்கு இருக்கு. இவங்க இந்த கம்பெனி ஷேரை வந்து யாருமே விற்க மாட்டாங்க. அதிகபட்சம் இந்த வச்சிருக்கவங்க இந்த கம்பெனி ஷேரை விற்கவே மாட்டாங்க. லாங் டைம் ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சரிவை சந்திச்சாலும் கீழே வந்து ஒரு ₹1 ₹2 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதே ரேஞ்சில் 2024 இருந்து இப்போ கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனி. இதை வச்சுமே நம்ம இந்த கம்பெனி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ரிசல்ட் தான் முக்கியம் ஒரு கம்பெனிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது. நம்ம அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு. இந்த கம்பெனி 2012 எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 223 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சேல்ஸை பாருங்க, வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையுமே அவங்க பெரிய லெவலில் டிக்ரீஸே பண்ண கிடையாது இந்த கம்பெனி. 2012 223 கோடி, 2016 பார்த்தீங்கன்னா 338 கோடி, 2020 பார்த்தீங்கன்னா 472 கோடி, 2023 பார்த்தீங்கன்னா 764 கோடி, வரக்கூடியதுல 804 கோடின்னு இவங்களோட சேல்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. இவங்க எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணி நெட் ப்ராஃபிட் எவ்வளவு பண்றாங்கிறத நம்ம பார்க்கணும். என்னதான் அவங்க சேல்ஸ் அதிகம் பண்ணாலும் நெட் ப்ராஃபிட்டும் பண்றாங்களா நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2012 7 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 13 பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். அதுலயும் இதையும் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. எந்த இடத்துலயும் மேஜரா அவங்க வந்து லாஸ் பண்ண கிடையாது, பெரிய லெவல்ல மைனஸும் பண்ண கிடையாது. கிராஜுவலா அவங்க பாருங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. 2012 7 கோடி பண்ணவங்க 16 13, 20 பார்த்தீங்கன்னா 31, 22 65, 23 72, இப்போ வரக்கூடிய இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 89 கோடி இவங்க ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவல் வளர்ச்சினாலதான் இந்த கம்பெனியோட ஷேரை வந்து யாருமே விற்கிறது கிடையாது. இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்டே நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த கம்பெனியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே இயர்லி ப்ராஃபிட்ல பார்த்துட்டோம். இது குவார்டர்லி ரிசல்ட்ல நம்ம நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு பண்றாங்கிறத பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட்டும் பாருங்க, குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணாம அந்த ஒரு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 17, 19, 18, 19, 24, 28ன்னு குவார்டர்லிலேயே அவங்க நெட் ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ், பாரோயிங்ஸ் நம்ம முக்கியமா பார்க்கணும். ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா 274 கோடி வச்சிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு கடன் கிடையாது. நம்ம முன்னாடி 45 லட்சம் பார்த்தோம். இங்க வந்து 1 crore இருந்தா தான் அவங்க வந்து இதுல டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது இந்த கம்பெனிக்கு 1 கோடியே கடன், 45 லட்சமே கடன் இருந்தாலும் இவங்க 274 கோடி ரிசர்வ் வச்சிருக்கனால இந்த கம்பெனிக்கு கடன் ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த கம்பெனியோட கார்பரேட் ஆக்ஷன் அதை நம்ம பார்க்கலாம். டிவிடெண்ட் இந்த கம்பெனி எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கம்பெனி வந்து எதனால இவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ₹20 இருந்து மிகப்பெரிய சரிவை சந்திச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தா இந்த கம்பெனியோட விலையே பார்த்தீங்கன்னா ₹2 1 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிவிடெண்ட் ₹20 கொடுக்குறாங்க.
ஒரு மிகப்பெரிய எம்ஆர்எஃப் கம்பெனி கூட 4 ரூபா 5 ரூபா கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட விலையே பார்த்தீங்கன்னா 3 ரூபா 2 ரூபால ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி 20 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி 2023ல பாத்தீங்கன்னா 77 ரூபா கொடுத்துருக்காங்க. 2023 மார்ச்ல பாத்தீங்கன்னா 77 ரூபா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 22ல பாத்தீங்கன்னா 52 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி பாத்துங்க, ஒரு ஸ்டாக்கோட விலையே 1 ரூபா 2 ரூபா உள்ள கம்பெனி எந்த அளவுக்கு இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இந்த கம்பெனி போனஸ் பாத்தீங்கன்னா 2023ல 4 ஷேருக்கு 1 ஷேர் கொடுத்துருக்காங்க. கார்பரேட்டர் ஆக்ஷனை பொறுத்தவரை இந்த கம்பெனி இன்வெஸ்டர்களுக்கு ஒரு சிறப்பான கம்பெனியா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கம்பெனி ஷேரை வந்து யாருமே விற்காம ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க லாங் டைமுக்கு. அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். அதுல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2017ல 69.72% வந்து அவங்க ஷேரை ஹோல்டு பண்ணவங்க. எந்த இடத்துலயுமே அவங்களோட ஷேரை வந்து கம்மி பண்ணிட்டு வெளியில போகவே கிடையாது. 2017ல இருந்து இதுவரை அவங்க ஹோல்டு பண்ண 67.92% இதுவரை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். எந்த ஒரு கம்பெனியுமே அவங்களோட ஷேரை அவங்க லாங் டைமுக்கு ஹோல்டு பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனி மேல அதிக நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அந்த கம்பெனி அவங்களோட ஷேரை அதிகமா ஹோல்டு பண்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஹோல்டு பண்றாங்க 30.29%. பப்ளிக்கும் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஷேரை யாருமே விற்கிறது கிடையாது. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகாம அந்த ஒரு ஃப்ரீஸ் ஆன மாதிரியே இருக்கும். இந்த கம்பெனியோட ஷேர் எப்பயாவது தான் ட்ரேட் ஆகும். அப்போதைக்கு வந்து நம்ம பை ஆர்டர் போட்டு வச்சிருந்தீங்கன்னா கிடைக்கும் ஒழிஞ்சு எனி டைமே இது ட்ரேட் ஆகிட்டு இருக்காது. இந்த கம்பெனி ஷேரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வந்துகிட்டு எப்போ ட்ரேட் ஆகுதோ அப்பதான் நம்ம பை பண்ண முடியும். டபாரியா டூல் லிமிடெட் இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பொருட்கள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வீடுகளில் உள்ள பைக்குகளுக்கு நம்மளே ஓனா நம்ம இந்த ரிப்பேர் பண்றதுக்கு இல்ல ஒர்க் ஷாப்ல ரிப்பேர் பண்றதுக்கு அந்த பொருட்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்திருக்கீங்களா? ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பானர்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு வந்து ஒன்றும் அழிகிற பொருள்லாம் கிடையாது. என்னைக்குமே தேவைப்படக்கூடிய பொருட்கள் தான். ஏன்னா நாளுக்கு நாள் வெஹிக்கிளோட வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. மக்கள் புதுசா வாங்கிக்கிட்டு தான் இருக்க போறாங்க. இந்த மாதிரியான பொருட்களும் தேவை இருந்துகிட்டே தான் இருக்க போது. என்னைக்குமே எஃப்எம்ஜிஜி பொருட்கள் எப்படி நம்ம மனிதர்கள் இருக்கிற வரையும் நம்ம உணவுப் பொருட்கள் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த பொருட்களும். வெஹிக்கிள்ங்கிற இது இல்லாம நம்ம இருக்க போறதே கிடையாது. அதனால இந்த மாதிரி பொருட்கள் லாங் டைம்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு இந்த கம்பெனி. ஏன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ற பொருட்களும் அதே மாதிரி. இந்த கம்பெனி நல்ல சிறந்த முறையில இதே மாதிரி கோட்டர் இயர் வந்து உங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கம்பெனி ஒரு லாங் டைம்ல ஒரு மிகப்பெரிய மல்டிபிக்கர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு சிலதெல்லாம் நீங்க பாருங்க, ஸ்பானர் செட்டு, ஹேமரு, பைப்ஸ், இந்த மாதிரி கட்டர்ஸ், டூலிங்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில அதிகமா தேவைப்படக்கூடிய பொருட்கள். அதெல்லாம் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு லாங் டைம்ல மல்டிபிக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி டிவிடெண்ட் போனஸ் அதிகமா கொடுக்குறாங்க. எம்ஆர்எஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட விலை 1,40,000 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா போனஸ் கொடுக்கறது கிடையாது இது வரையும். அதே மாதிரி டிவிடெண்ட்னு பாத்தீங்கன்னா 10 ரூபா 5 ரூபா அவங்க 20 ரூபா கொடுக்கறதே பெரிய விஷயம். 5 ரூபா 10 ரூபா இப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கம்பெனி மிகப்பெரிய அளவுல இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்கறது நல்ல விஷயமா இருக்கு. இந்த கம்பெனி லாங் டைம்ல மல்டிபிக்கராக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. அதையே நம்பி மிகப்பெரிய அளவுல எல்லாரும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நம்மளால முடிஞ்சது மாசம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா அந்த ரேஞ்சில இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்கலாம். லாங் டைம்ல நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணி இந்த கம்பெனி ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம ஒழிஞ்சு ஒரேடியா கொண்டு யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை நம்ம சேனல் அனலைஸ் பண்ணி போட்டு வந்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.